முந்திரி வந்து நல்லா வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா குயிக்காக செய்கிற அல்வா. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த அல்வா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரம் தயார் பண்ணுற அல்வா. இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதே கப் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்த தவாவில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்திக்கலாம். அந்த நெய் ஃப்ரை பண்ண பார்த்திங்களா, அந்த தவாலையே சேர்த்திக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வந்து கலக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப்பு சர்க்கரையை நம்ம வந்து சேர்த்திக்கலாம். 1 கப்பு சர்க்கரையே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இனிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வந்து இன்னும் ஒரு 1/4 பங்கு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலக்கலாம். இப்போ பாருங்கள், இது லைட்டாக வந்து நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து நல்லா திக்காயிடுச்சு. கட்டி இல்லாத நாம் வந்து கரைச்சிக்கிட்டோம். இப்போ 1 கரண்டி ஆயில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், 1 கரண்டி ஆயில் சேர்த்திக்கோங்க. இறக்கையில் நாம் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்குங்க. சிம்லேயே வச்சு கலக்குங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பூசணி விதை இது கூட சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பீஸ் போடையில் ஃபுல்லாக இது வந்து அப்ளை ஆகிருக்கும். முந்திரி வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். இது பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சம் கீ தடவி அந்த அல்வாலாம் அதில் வந்து ஊற்றிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இது பீஸ் போட்டோன்னு வைங்க, நல்லா சூப்பராக தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த முந்திரியெலாம் நம்ம மேலே இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். அப்போ தான் வந்து பீசஸ் வந்து நல்லா போட முடியும். இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அல்வாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காகிடுச்சு. இப்போ வந்து பீசஸ் போடலாம். பாருங்கள், பீஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து அல்வா பார்த்திங்கன்னா நல்லா பீஸாக பாருங்கள், சூப்பராக வந்து குயிக்காக செய்யக்கூடிய அல்வா. அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அல்வா. ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு. சூப்பரான அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.